நம்ம செல்வம் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தான் நமக்கெல்லாம் தெரியும். மகாலட்சுமியுடைய ஒரு அனுகூலம் நம்ம எல்லாருக்குமே வேணும். அதனால் மகாலட்சுமி மட்டும்தானு இல்லை, எல்லா தெய்வத்தையுமே நம்ம வழிபடலாம். வீட்டில் பணம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நிறைய உழைக்கணும். முதல்ல உழைப்பின் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் தான் அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா அதிர்ஷ்டத்தின் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறோமே ஒழிய உழைப்பின் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆசைகள் அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த பண தேவைகள் இருக்குது. அதனால் நம்ம எதை சாப்பிட்டா நமக்கு வாழ்க்கையில் பித்தம் தெரியுங்கிற மாதிரி மகாலட்சுமியை கும்பிட்டா வருமானம் வருமா, மகாலட்சுமியை இது பண்ணால் வருமா, வீட்டில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணால் பூஜைகள் பண்ணால் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்க தான் செய்யும். இதுக்கெல்லாம் நம்ம ஜாதகத்தில் விதி இருக்கான்னு மட்டும்தான் மெயினாக பார்க்கணும். ஸோ நம்ம எத்தனை தெய்வ வழிபாடு பண்ணாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நித்தம் பூஜை பண்ணுறேன், டெய்லி கோயிலுக்கு போகிறேன், நான் பார்க்காத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கலை அப்படின்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தான். ஸோ எந்த காலகட்டங்களில் தெய்வ அனுகூலம் அவங்களுக்கு இருக்குது, அவங்க ஜாதகத்தில் எந்த காலகட்டங்களில் அவங்க கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும், லிக்விட் கேஷ் இருக்கும் அப்படிங்கிறது மெயின். அதுக்கு அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருடைய ஜாதகத்திலலாம் இருக்கோ அவங்க கையில் எப்பயுமே பணம் பொருள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் பெரிய வழிபாடு, பெரிய பூஜை முறைகள், பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க, பெரிய லெவலில் உழைச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு பணம் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு பிரகாரம் தான் இருக்குது. அதனால் எல்லாருமே நம்ம என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஜாதகத்தில் 3ஆம் இடம் வலுவாக இருக்கணும். யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் வலுவாக இருக்கோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜாதகத்துக்கு பணம் வந்துடும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சிருக்கேன், இது வரைக்கும் என் கையில் 1 ரூபா கூட இல்லை, நான் கடனில் தான் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. ஆகையினால மகாலட்சுமி நமக்கெல்லாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருந்தால் கூட இந்த தெய்வ வழிபாடு என்பது ஒரு செக்டாராக இருந்தாலும் நம்முடைய ஜாதக அமைப்பு தான் இதுக்கு அத்தனைக்குமே காரணங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் இந்த தெய்வத்தை தான் கும்பிடணும், அந்த தெய்வத்தை தான் கும்பிடணுங்கிறது இல்லை. எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்களுடைய அமைப்பு, உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸு லிக்விட் கேஷ் வீட்டில் நகையெல்லாம் இருக்கணும்னு விதி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த காலகட்டங்களில் வந்துடும்.